லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வங்கதேசத்தில் தந்தை முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய சிலை உடைக்கப்பட்டது போல தமிழ்நாட்டின் கலைஞரின் சிலை உடைக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரி அறிவு கட்ட மனுஷன்லாம் தமிழ்நாட்டை உலக விட்டுக்கிறார். அதுவே ரொம்ப தப்பு. இவர் என்ன பண்ணார் தமிழ்நாட்டுக்கோசரம், இல்லை தமிழ் மக்களுக்கோசரம் இவர் என்ன பண்ணியிருக்காரு? இது வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் வாய்ஸ் அவடால் மட்டும் பண்ணியிருக்கிறாரு. இவர் நடத்த வேண்டிய கட்சியே உதிரி கட்சி மாதிரி ஆகிடும் போல். ஒவ்வொரு ஆளாக அந்த வேலைக்கு போயிட்டுருக்கிறாங்க. சுத்தமாக வாட்ஸ் அவுட் ஆகிடுவார். இவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் ஜனங்க வேறு மாதிரி அவரை களை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏறத்தாழ 18 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியை எல்லோ மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அவருடைய ஆட்சியில் தான் கீழ்த்தர மக்கள்லேருந்து எல்லாம் அவங்களும் முன்னேற எவ்வளோ உதவிகளாக செஞ்சுருக்காரு. நலத்திட்ட உதவிகள் அது இதுன்னு காப்பீடு, மருத்துவ காப்பீடு எல்லாமே செஞ்சுருக்காரு. இன்றைக்கி சீமானுக்கு அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட நிற்க முடியல, அவர் நின்று ஜெயிக்க முடியல. அவர் இதெல்லாம் பேசலாமா? நின்று ஜெயிச்சு காட்டணும். எனக்கு அதை தெரியும் இதை தெரியும், ஏதோ எங்கேருந்தே வருது அவருக்கு செலவுக்கு காசு. அதெல்லாம் வச்சு அடுத்து கொடுக்குற காசுக்காக வேண்டி யாருக்கோ ஒரு கூலிப்படையாக அவர் வேலை செய்கிறார். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சீமானுக்கு மட்டும்தான் தெரியுமா? அவருக்கு என்ன வயசு? எனக்கு தான் 62 வயசு. அவருக்கு என்னை விட முன்னாடி பிறந்துட்டாரா? அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன சீமான் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. கலைஞர் சிலையை உடைக்கிறதுக்கு இவர் உடைச்சிருவாரா? இவர் எல்லாம் காண அடிச்சிருவாங்க. இதெல்லாம் பேசக்கூடாது. அவர் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. எம்ஜிஆர் மறித்த பிறகு மவுண்ட் ரோட்டில் அண்ணா சிலை இருக்கும்போது அவர் சிலையெல்லாம் ஒடித்து நாசனம் பண்ணி மாரில் குத்தி கட்டபாரியால் குத்தி நாசனம் பண்ணாங்க. அப்போ கலைஞர் என்ன சொன்னார்னா, அவர் நல்லா இருக்கணும், பரவாயில்ல, பின்னாடி குத்தலை, என் முதுகில் பின்னாடி குத்தலை, முன்னாடி தான் குத்தினார், அவர் வாழ்கன்னு சொன்னார். அது மாதிரி தான் இவருக்கு நாங்கள் சொல்லுவோம். சீமா ஏதாவது ஒன்று ஒளரினே இருப்பார், ஒளரினே பேசினுப்பார். என்ன பேசுகிறான்னு அவருக்கே தெரியாது. திராவிடத்தை இல்லைன்னுவார், அப்புறம் திராவிடம் வேணும்னுவார், அப்புறம் அவருக்கு தேவைன்னா பேசுவார், இல்லை அவர் தேவைன்னா அவரே பேசிட்டு அவரே சிரிச்சுக்குவார். அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி. இதுதான் அவருடைய கான்செப்ட். அதுதான் உண்மையிலே அவர் நல்லா ஒழுங்கான முறையில் பேசலை. அதாவது என்ன சொல்லணும்னா, விடுதலை புலிகளுடைய அண்ணன் பிரபாகரனை இவரை கொச்சப்படுத்தி பேசினுக்கிறாரு. இங்கே அவர் ரொம்ப தெளிவாக அவர் பேசலை. அவரை வச்சு இவர் பயன்படுத்தினுக்கிறார். அவங்க கட்சிக்காரங்களே இன்றைக்கி கட்சி விட்டு வெளியே வந்துன்னே இருக்கிறாங்க. அவர் ஒரு 2 பிரச்சனையில் அவர் இந்த விஜயலட்சுமியும் அந்த அவங்க பிரச்சனையும் அவரால் சமாளிக்க முடியல. அவங்கள இது மாதிரி பண்ணுறாரு. இவரெல்லாம் சும்மா ஏதோ வாய்க்கு மாங்காய் புளிச்சது தேங்காய் புளிச்ச மாதிரி பேசுனுங்கிறார் தவிர அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கருத்து தவறான கருத்து. அந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குது அவருடைய பேச்சு. அவருடைய அரசியல் தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் அது தவறு தான். அது ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மறைந்த தலைவரை பற்றி விமர்சிக்கக்கூடாது என்பது என்னோடய கருத்து. இல்லை, பல வருடங்கள் ஒரு முதல்வராக இருந்திருக்காரு. பல திட்டங்கள் அவங்க நடத்தியிருக்காங்க ஆட்சியில். அதே சமயத்தில் அவருடைய வாரிசுகளும் அந்த மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல திட்டங்கள்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த செயல்பாடு இருந்த எண்ணங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் அந்த வன்மத்தை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில். அதெல்லாம் அவர் உடைக்க முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இங்கே அவருக்கு இருக்க, கலைஞருக்கு ஸ்ட்ரென்த்து இருக்குது. வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அவர் ரொம்ப பழங்குடிய தலைவர்ல, அவரை எப்படி நம்ம உடைக்க முடியும்? நம்ம அது தப்பு இல்லை. ஒரு கால் நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. சரியா? மக்கள் நினைக்கிறாரு, எப்படி உடைக்க முடியும்? கலைஞர் எப்படி உடைக்க? அவருக்கு எதாவது ஒன்று தொழில் இருக்கணும், எதாவது பிரச்சனை பண்ணணும்னு பார்க்குறாரு. ஏன்னா அவர் ஏமாட்டார் சில விஷயத்தில். இல்லை இப்படி பண்ணுறாரு, வேற ஒன்றும் இல்லை, சரியில்லை. அவர் ஒரு இதோட எண்ணத்தோடு இது பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அதுதானே பண்ணுறாரு. இப்போ பூச முடியல, 10 வருஷமாக அதுதான் பண்ணுறாரு. மக்கள் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. கலைஞர் சிலையை இதாவது முன்னாள் ஒரு முதலமைச்சர் அவர். ஆனால் கலைஞர் சிலையை உடைக்கிறது ஒரு தவறான விஷயம். அதில் முடியாது, உடைக்கக்கூடாது. உடைக்கிறது தவறு. அவர் தன்னிச்சையாக செய்யலைங்க. அவருக்கு பின்னால் இருந்த யாரோ அவங்கள மகிழ்விக்கவும் அவங்கள குளிர்விட்டவும் அப்படி செய்கிறார். அவருடைய தூண்டுதலாம் செய்கிறார். அவருடைய தன்னிச்சையாக செய்கிறார். அது மக்களுக்கே தெரியும். நாங்கள் என்னாருன்னு நம்ம புள்ளி குத்த முடியாது. ஏங்க அதில் நம்ம இவனு வம்பு? அவர் மாரி நம்ம முட்டாள் இல்லை. அவர் ஏதோ தன்னிச்சையாக செய்யலை, அது மட்டும் தெரியுது. இதுகால இளைஞர்களை வீணாக்காமல் நல்ல முறையில் அவங்க வழிக்கு விட்டு இது பண்ணலாம். அரசியல் இழுக்க வேண்டாம். அரசியலில் எல்லாம் பண்ணலாம். எவ்வளோ இப்போ தலைவர்கள் இருக்காங்க, அவங்க நாட்டை காமந்து பண்ணுவாங்க. படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேறு ஏதாவது நல்ல புத்திமதியை சொல்லலாம். ஏதோ அரசியலுக்கு வாங்க இது பண்ண. இதுவரையிலும் என்ன சாதிச்சுட்டார்? அதெல்லாம் தேவையில்லை. வந்தவனே திமுகவை திட்டணும். திமுக திட்டினா பணம் கிடைக்குன்ற பேசிக்கில் தான்
அவர் இந்த மாதிரிலாம் பேசி இந்த மாதிரி சொன்னேன். கலைஞர் மேலே அவர் ஒரு ஐக்கியமாக இதுவாக இருக்கிறாருன்னு சொன்னேன்னா, கலைஞருடைய பேனால எவ்வளவு இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ சலுகைகள் கிடைச்சிருக்குது, எவ்வளோ இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க மக்கள்ன்றது தெளிவாக அவருக்கு தெரியும். தெரிஞ்சுன்னா ஏதோ போய் பேசி ஏமாத்தினுக்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. கலைஞர் ஒரு பேரால் இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து எந்த ஒரு மாநிலத்திலும் முதல்வர்கள் கொடி ஏற்ற மாட்டாங்க, குடியரசு சுதந்திர தண்டு. ஆனால் கலைஞர் ஒரு பேனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில முதலமைச்சர் தான் கொடி ஏற்றணும்னு சொல்லி அந்த ஒரு திட்டம் அதெல்லாம் தெரியாத சீமானுக்கு அவர் பேனால எவ்வளோ மகிமை இருக்குது. இன்றைக்கி கண்ணொலி கண்ணொலி ஒழிச்சு கண்ணாடி கொடுத்துருக்கிறாரு, கை ரிக்ஷா ஒழிச்சு சைக்கிள் ரிக்ஷா கொடுத்துருக்கிறாரு, குடிசையில் அது விட்ட இவ்வளவோ செஞ்சுருக்கிறார். இதெல்லாம் சீமானுக்கு தெரியும். அவர் சுயநலத்துக்காக பேசுகிறாரு. அவருக்கு பிஜேபி சப்போர்ட் இல்லை பண்ணுற பணம் வரணும் அவருக்கு. அது ரொம்ப கண்டிப்பான செயல். அது இவருக்கு கடைசியில் இவர் வந்து சிறுபான்மை மக்களுடைய இது கூட மதிப்பு இருந்தது கொஞ்சம். இப்போ அதுவும் போயிடும் அவருக்கு. ஏன்னா கட்சிக்குள்ளே இவருடைய நல்ல மதிப்பே கிடையாது. இவர் வேறு மாதிரி ஒரு கேட்டகரி. இவர் அதாவது மனித இனத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு கேட்டகரி இது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இவருடைய பேச்சை யார் கேட்பாங்க? இவருடைய கட்சிகளுடைய தொண்டர்களே இவருடைய பேச்சை கேட்கறது கிடையாது. இவர் எந்த தைரியத்தில் இருக்கிறாருன்னு ஒன்றையும் புரியல. கடைசியில் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் ஜனங்களை ஏற்படுத்தி வெளியில் போடான்னு சொல்ல போகிறாங்க. அந்த அளவுக்கு ஆகிடும். இல்லை அப்படி நினைக்கல. அவர் பேசியிருக்கலாம், அது நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அது வந்து தவறான அரசியல் தான். தவறான எண்ணம் இருக்குது, வன்மம் இருக்குது அந்த அரசியலில் அப்படிங்கிறது தான் தெரியுது. கலைஞர் சிலையை உடைக்கிறது ரொம்ப கடினமான விஷயந்தான். அதனுடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். பார்ட்டி வேறு ரூலிங் பார்ட்டியாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு அவர் உடைக்கிறாருன்னா எப்படி விட்டுடுவார்? அவங்க பேசலாம், பண்ணுறதுக்கு அது மாதிரி முடியாது. அது பேசுகிறதே தப்பு. என்னை பொறுத்தவரை அதுதாம்மா. ஏம்மா நல்லது செய்கிறாரு யார்? முக ஸ்டாலின் நல்லா முதலமைச்சர் நல்லா செய்கிறாரு. இதில் கலைஞர் சிலை உடைக்க காரணம் என்ன? நல்லா செஞ்சதுனால அவர் வைக்கிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனையோ அது நம்மளுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சு வயசானவங்க மூத்த இதுன்னும் போது உடைக்க முடியாது. அதெல்லாம் தப்பு தானே. ஒரு சண்டை சர்ச்சை வரும். அது சிலையெல்லாம் உடைக்கிறது ஒரு முட்டாள்தனம். நம்ம வேலை என்ன அது பார்க்குறது விட்டு சிலையை உடைச்சிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இதுதானே மெயினு. முட்டாள்தனம் தானே ஒரு சிலையை உடைக்கிறது. நம்ம வேலை என்ன அதுதானே பார்க்கணும். அதை 10 பேருக்கு லாபம் வரும், குடும்பம் பார்க்க முடியும். சும்மா வெட்டி வேலை தானே சிலை உடைக்கிறது இல்லை. விமர்சனம் வந்து அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. அது சிலையை ஒடிக்கிறது வந்து தவறான விஷயம். நான் ஒரு சீமானை பற்றி மனசுனாவே மதிக்கலை. நாங்கள் மதிக்கலை. சீமானு ஒரு இது அவர் சினிமாவோட ஏதோ பண்ணார், 2-3 படம் பண்ணார், அதோட முடிஞ்சு போச்சு. காளிமுத்து தான் அவங்க மாமனாரா, அவருடைய லேபிளை வச்சு ஒரு உள்ளே வந்தார். அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணார். இருக்க வேறு மாதிரியாக போட்டு இலங்கை தமிழரை பற்றி பேசி அதில் கொஞ்சம் வருமானத்தை பார்த்தாரு. நல்ல மாதிரியாக பேசி நல்ல மாதிரி ஒரு தலைவர் மதித்து அதை நல்ல மாதிரியாக பண்ணாங்களா தான் அவங்களுக்கு அது ஒரு பேர் வரும். ஒருத்தரை அடிக்கிறேன், ஒருத்தரை இது பண்ணுறேன், ஒருத்தரை அடிக்கிறேன்னா அது எவனும் ஈடுபட மாட்டான். முக்கியமான அரசியல்வாதி நல்ல தோற்றம் எடுக்க மாட்டாங்க. என்னன்னா மூத்த தலைவர் அவர் எப்படி சிலையெல்லாம் உடைக்க முடியும்? அவங்க காலகாலமாக அரசியலில் இருந்தவங்க இல்லை. அதனால நான் சொன்னேன். ஏங்க எவ்வளோ பேர் வயசானவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் நிறையா ஒரு ஆள் நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க, நிறைய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. சீமான் யாருங்க? தமிழ்நாட்டுக்காரனா? தமிழை பற்றி எனக்கு தெரியும், நான் தமிழன். ஏன் சீமான் யார்? அவர் தமிழ்நாட்டை பற்றி என்ன பேசுறதுக்கு யோக்கி இருக்கு அவருக்கு? நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் சினிமாவிலேருந்து வந்தவர். சினிமா பாணியிலே தான் போகிறாரு தவிர சினிமாவில் இவர் டூப் போட்டு நடிக்கிறாங்க. அது மாதிரி தான் இதில் நடிச்சுன்னு இருக்கிறார். அரசியல் என்பது தெளிவாக சொல்கிறார். எல்லாம் நான் இப்படி நான் அப்படி என்னென்னமோ பேசுகிறார், என்னமோ சொல்கிறாரு. ஆனால் அப்புறம் சொல்கிறார் நான் பார்த்ததெல்லாம் அப்படி போகிறேன். எல்லாம் யூடியூப்பில் வருது அவருக்கு. அதெல்லாம் என்னன்னு தெரியுது, க்ளீனாக தெளிவாக இருக்குது. டோட்டலாக ஏமாத்தின்னு தான் சொல்ல. அந்த மாவட்ட செயலாளருங்க, பகுதி செயலாளர் இவங்க பேச்சு அவர் கேட்கறது இல்லை. தன்னிச்சையாக முடிவு பண்ணி தன்னிச்சையாக பண்ணிவிட்டு எல்லாமே என்னுடைய இஷ்டம் இருந்தால் இருங்க, வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கட்சியை வளர்க்குறாருன்னா இவரெல்லாம் ஒரு கட்சி தலைவர் எந்த தைரியத்தை சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அவர் நினைக்க மாதிரிலாம் நடக்காது. தமிழக அரசியல் அப்படிங்க. தமிழக அரசியல் அப்படி ஒன்றும் நடக்காது. பேசுவதை தவிர நிச்சயமாக முடியாது. நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காரு இது வரைக்கும். பாருங்கள், இப்போ முக ஸ்டாலின் இருக்காரு. மக்களுக்கு என்ன நேரடியாக போய் இப்போ மழை பெஞ்சுக்கு தண்ணி அதுக்கு நேரடியாக போகிறாரு, அவரே போகிறாரு. அப்படிலாம் நல்லா செய்கிறாருல்ல. அப்போ அவரை குறை சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னால் யாராவது அப்படி செஞ்சாங்களா? சொல்லுங்க பாப்பா.